இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ சார், என்னாச்சு சார்? சுவாதியை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா? இல்லை சார், அங்கே தான் போயிட்டுருக்கோம். சீக்கிரமாக கூப்பிட்டு வந்துடுறேன் சார். ப்ரோக்ராம் இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார். நீங்கள் சீக்கிரம் சுவாதியை கூப்பிட்டு வாங்க சார். இல்லைன்னா போட்டியில் அவங்களால கலந்துக்க முடியாமல் போயிடும் சார். எப்படியாவது கொஞ்ச நேரம் சமாளிங்க சார், அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுறோம். சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, அப்புறம் ஆடியன்ஸ் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க சார். ஓகே சார், குயிக்காக வாங்க, வச்சிடறேன். போன்ல யாரு? பூங்குன்றன் சாரா? ஆமா, சீக்கிரமா வர சொல்றாரு. ஸ்வாதி ஃபைனல்ல கலந்துக்கிட்டே ஆகணும். இல்லனா இவ்வளவு தூரம் முயற்சி செஞ்சதெல்லாம் வீணா போயிடும். அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதனை வருதுன்னு தெரியல. எல்லாம் என்னால வந்தது. நான் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா உங்க சிஸ்டரை போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்க. இந்த மேனேஜர் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு பழிய தூக்கி உங்க சிஸ்டர் மேல போட்டிருக்கான். நானும் அதை உண்மைன்னு நம்பி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். சாரிங்க. பரவாயில்ல, விடுங்க. இப்பயாச்சும் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுதே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஏண்டா இப்படி பண்ண? ஸ்வாதி, ஸ்வாதி, அழாத ஸ்வாதி. அதான் நாங்க வந்துட்டோம்ல, இனிமே உனக்கு எதுவும் ஆகாது. சார், இந்த நகை திருட்டுக்கும் சுவாதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். எல்லா வேலையும் செஞ்சது இந்த மேனேஜரும் ரூம் பாயும் தான். பழிய தூக்கி சுவாதி மேல போட்டிருக்காங்க சார். ஆமா சார், எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 2 பேரும் தான். பாவம், அந்த பொண்ணுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், இதெல்லாம் நீ தான் செஞ்சியா? சார், நானா எதுவும் செய்யல சார். இந்த மேனேஜர் சொல்லி தான் சார் இதெல்லாம் செஞ்சேன் சார். இவர் தான் அந்த மேடத்தோட நகையை எடுத்து அந்த பொண்ணு பேக்கில் போட சொன்னார் சார். சார், மேனேஜரோட மேலதிகாரிகள்னால இவர் சொன்னதை என்னால் தட்ட முடியல சார். அதனால தான் சார் செஞ்சேன். ப்ளீஸ் சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். யோ, என்னையா இது இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை செஞ்சு வச்சிருக்க? எல்லாத போய் நீயே செஞ்சுட்டு யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி நானும் ஒரு அப்பாவி சின்ன பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தேன் பாரு. உன்னையெல்லாம் உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி அடிக்கணுமே. நல்லா